श्री राम जय जय राम। 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 जय श्री राम। स्थिती बाणता स्वरूपाची, चिंता सोडली देहाची, या कारणे होणाराची चिंता नसे। स्वरूपी लागता बुद्धी, तुटे अवघी उपाधी, या कारणे निरोपाधी साधुजन। साधू स्वरूपीच आहे, ते संगची नसाहे, म्हणून साधू तो न पाहे मानापमान। अलक्षास लावी लक्ष, म्हणून साधू परमदक्ष, ओढू जाणती कै पक्ष परमार्थाचा। स्वरूपी नसाहे मळ, म्हणून साधू तो निर्मळ, साधू स्वरूपची केवळ म्हणून या। सकल धर्मामध्ये धर्म, स्वरूपी राहाणे हा स्वधर्म, हेची जाणिजे मुख्य वर्ण साधू लक्षणाचे। धरिता साधूची संगती, अपशाच लागे स्वरूपस्थिती, स्वरूपस्थितीने बाणती लक्षणे अंगी। ऐसी साधूची लक्षणे अंगी बाणती निरूपणे, परंतु स्वरूपी राहाणे निरंतर। निरंतर स्वरूपी राहता, स्वरूपची होई जे तत्वता, मग लक्षणे अंगी बाणता वेळ नाही। स्वरूपी राहिल्यामती, अवगुण अवघेची सांडती, परंतु यासी सत्संगती निरूपण पाहिजे। सकल सृष्टीचा ठाई, अनुभव एकची नाही, तो बोलिजेल सर्वही पुढिले समासी। कोणे स्थितीने राहाती, कैसा अनुभव पाहाती, रामदास म्हणे श्रोती अवधान देणे। इति श्री दासबोधे गुरु शिष्य संवादे सिद्ध लक्षण नाम समास नववा। जय श्री राम। जय श्री राम। ஸ்ரீமத் தாஸ்போதத்துல சித்த லட்சணம் அப்படிங்கிற சமாசத்துல சாதுக்கள்னு நம்ம சொல்றோமே, அந்த சாதுக்கள்னா யாரு? ஏதோ நம்ம எல்லாரும் அந்த சாது அப்படிங்கிற பதத்தையே அதோடைய ஆழம் தெரியாமல், அது ஒரு உண்மையான கருத்து என்னது அப்படிங்கிறது தெரியாமலே அந்த பதத்தை எல்லாரும் பிரயோகப்படுத்துறோம். அதை தெரிஞ்சுன்னு தான் பிரயோகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சமாசத்துல அருமையான அந்த சாதுக்களுடைய குணங்களை சொல்லிட்டு வந்தார் சமர்த்த ராமதாசர். எல்லாத்தோடையும் முக்கியம், அந்த சாதுவாக ஏன் இருக்கார் அப்படிங்கிறது, தான் தன்னுடைய ஸ்வரூபத்தில் ஸ்திதமாக இருக்கிறதுனாலேயே சாதுவாக இருக்கார். பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி இருக்கார், இந்த லோகத்தில் அவரும் தான் நம்மள மாதிரி நடமாடின்னு இருக்கார். அப்படின்னாலும் நடமாடின்னு இருக்கக்கூடிய அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாது அப்படிங்கிறத பார்த்தோமானால் உயர்ந்த ஸ்திதியில் இருக்கிறவர், ஆத்மஸ்திதியில் இருக்கிறவர், ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைஞ்சவர். ஸ்திதி பானதா ஸ்வரூபாச்சி, சிந்தா சோடிலி தேகாச்சி, யா காரணே ஹோனராச்சி சிந்தா நசே. எவ்வளவோ ஓவிக்கள் தாஸ்போதத்தை லேசா சொல்லிட்டு போறார். ஆனா அந்த ஓவியுடைய ஆழத்தை பார்த்தோமானால் ரொம்ப அதிகமாக இருக்கு.
என்ன சொல்றார்? ஸ்திதி பானதா ஸ்வரூபாச்சி, ஸ்வரூப ஸ்திதியிலேயே எப்பவும் இருந்துட்டு இருக்கிறதுனால சிந்தா சோடிலி தேகாச்சி, தேகமும் தேகத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய எந்த கவலையும் அவருக்கு இல்லை. கவலையற்றவராக இருக்கார். சிந்தா அப்படிங்கிறது கவலை, எந்த சிந்தாவும் இல்லாம இருக்கார். யாக்காரனே ஹோனாராச்சி சிந்தா நசே, எது நடக்க போகிறதோ எது நடக்க போகிறது இல்லையோ ரெண்டுத்தை பத்தியும் கவலை இல்லாதவர் அப்படின்னு சூத்திரம் மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டா. நீங்க ஸ்வரூபஸ்திதியில இருக்கிறது அப்படின்னு சொன்னோமானால் வெறும் பிரம்ம ஞானத்தோட இருக்கிறதுங்கிறது இல்லை, தானே அந்த பிரம்மத்தோட ஒன்னோட ஒன்னாக இருக்கிறது தான் ஸ்வரூபஸ்திதி. பிரம்மமாகவே இருக்கிறது தான் ஸ்வரூபஸ்திதி. பிரம்மம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஞானத்தில் இருக்கிறது ஸ்வரூபஸ்திதி இல்லை, தானே பிரம்மமாகவே இருக்கிறது தான் ஸ்வரூபஸ்திதி. பிரம்மம் காலாதீதமாக இருக்கு. காலாதீதமாக இருக்கிறதுனாலேயே ஹோனாராச்சி சிந்தானசே, ஒன்று நடக்க போறது அப்படிங்கிறதே கிடையாது. காலத்துக்கு உட்பட்டது இல்லை பிரம்மம். அப்போ ஒன்று நடந்ததுன்னோ ஒன்று நடந்துட்டு இருக்குங்கிறதோ ஒன்று நடக்க போகிறதுங்கிறதோ மூணுமே இவாளுக்கு கிடையாது. காலாதீதமாக இருக்கிறதுனால இது மூணும் இல்லை. அப்போ எது நடக்க போகிறதோ எது நடக்க போகிறதோ அதை பற்றி இவாளுக்கு கவலை இல்லை, எது நடக்க போகலையோ அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. ஏன்னா எதிர்பார்ப்புங்கிறது கிடையாது. எதிர்பார்ப்பே இல்லாததுனால எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறுதலாக ஒன்று நடக்காமல் போயிடுத்துனோ இல்லை எதிர்பார்த்த மாதிரி ஒன்று நடந்ததுங்கிறதோ ரெண்டுத்தை பற்றியும் இவாளுக்கு கவலை கிடையாது. ஸ்வரூபியில் ஆகத்தா புத்தி, யாருடைய புத்தி ஸ்வரூபத்தில் போய் நின்னுடுத்தோ துட்டே அவகி உபாதி, ஸ்வரூபத்தில் போய் நிற்கிறது அப்படின்னு சொன்னாலே தேக புத்தி இல்லாதவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். எப்போ தேக புத்தி நகர்ந்துடுத்தோ துட்டே அவகி உபாதி, எப்பேற்பட்ட உபாதியும் இல்லாதவர்களாக போயிடுறா. யா காரணே நிரோபாதி சாதுஜன, முதல்லோவியில சாதுக்கள் எப்பேற்பட்ட சிந்தா எப்பேற்பட்ட கவலையும் இல்லாதவர்கள். இரண்டாவது ஓவியில சொல்றாருங்க யா காரணே நிரோபாதி சாதுஜன, சாதுஜனங்கள் எப்பேற்பட்ட உபாதியும் இல்லாம எப்பவும் சுதந்திரமாகவே இருந்திருக்கார்கள், அகண்டமாகவே இருந்திருக்கார்கள். சாது ஸ்வரூபச்சீராகே தேத்தே சங்கச்சீன சாகே, தான் பிரம்மஸ்வரூபத்தோட ஒன்னோட ஒன்னா இருந்துருக்கும் பொழுது தன்னை தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு இருக்கும் பொழுது சங்கம்னு ஒன்றும் கிடையாது. தேத்தே சங்கச்சீன சாகே, அப்புறம் அவளே தான் சங்கம், அவளை தவிர ஒன்றும் கிடையாது, பிரம்மத்தை தவிர ஒன்றும் கிடையாதுங்கும் பொழுது பிரம்மத்துக்கு சங்கம் எங்கேருந்து? அதனால தேத்தே சங்கச்சீன சாகை, சங்கமே இல்லாதவர்களாக நிசங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருப்பாளவா. மனோனி சாதுத்தோ நப்பாகே மானாப்பமான, மானாப்பமான அப்படின்னா ஒருத்தர்கிட்ட மரியாதை எதிர்பார்க்கிறது, அல்லது நம்ம எந்த மரியாதை எதிர்பார்த்தோமோ அந்த மரியாதையை அவ கொடுக்கலைன்னா மனசு அதனால கிளேசப்படுறது. யார்கிட்ட யாரு எதை எதிர்பார்க்கிறது? ரெண்டாவதுன்னு ஒருத்தர் இல்லை அப்படிங்கும் பொழுது யார்கிட்ட எதிர்பார்க்கிறது? மானத்தையோ இல்லை யார்கிட்டேருந்து எனக்கு அப்பமானம் கூட உண்டாகுமோ? ரெண்டுத்துக்கும் இடம் இல்லாம மனோனி சாது தோ நபாயமான அப்பமான, சாதுக்கு மானம் அப்படிங்கிறதும் கிடையாது, அப்பமானம் அப்படிங்கிறதும் கிடையாது. எந்த துவந்தமுமே இல்லாமல் துவந்தத்துக்கெல்லாம் அதீதமாக இருந்திருக்கார்கள் சாதுக்கள். அலக்ஷாசலாவி லக்ஷ, யாரு இப்பேற்பட்ட பாரமார்த்திகமாக இருக்கக்கூடிய நிறைய அலக்ஷன்னு நினைச்சுட்டு இருக்காளோ, அடைய முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்காளோ. சாதாரணமா பாரமார்த்திகத்தை பத்தி சொன்னோமானால், பிரம்ம ஜானத்தை பத்தி பேசணுமானால் இதெல்லாம் எங்கேயா அடையிறது, இதனால் நம்மளுக்கு எங்கப்பா கை கூட போறது அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பா. அதனாலதான் அதுக்கு அலக்ஷன்னு பேர். ஆனா அப்பேற்பட்ட அலக்ஷன்னு இந்த லோகம் முழுக்க இதை நினைச்சுட்டு இருக்கோ
அது மேலேயே தன்னுடைய முழு லட்சத்தையும் வச்சுருக்கார்கள் சாதுக்கள். அலக்ஷாசலாவி லக்ஷ மனோன சாது பரமதக்ஷ. அதனால சாதுக்களை தான் உண்மையா பார்த்ததுன்னா சாதுரியம் உள்ளவர்கள் சாதுக்கள் தான் சொல்லணும். லோகம் முழுக்க எதை கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்றதோ அதுல போய் சாது நன்னா நிமிர்ந்து அதுல போய் நிற்கிறான். அதனால் பரமதக்ஷ அவன்தான், பரம சாமர்த்தியம் உள்ளவன் அவன்தான். ஓடு ஜானதி கைபக்ஷ பரமார்த்தாச்சா. அவளுக்கு பரமார்த்தத்துடைய பட்சத்தை எப்படியும் பிடிச்சுட்டு எப்படி இருக்கணுங்கிறது நன்னா தெரியும் அவளுக்கு. கைபக்ஷ பரமார்த்தாச்சா, பரமார்த்தத்துடைய பட்சத்துல அவளுக்கு வழி தவறாம நிக்கிறதுக்கு தெரியும். ஸ்வரூபி ந சாஹே மலை. ஸ்வரூபம் அப்படின்னு இங்க இருந்துருத்தோ அங்க மரத்துக்கு இடம் கிடையாது. மரத்துக்கு அடிப்படை அஜ்ஞானம் அவித்யை. ஸ்வரூபத்தில் இருக்கிறவர்களுக்கு அஜ்ஞானமும் அவித்யம் இல்லாததுனால அவள்கிட்ட மலம் கிடையாது. எங்க மலம் இல்லையோ மனோன்னு சாதுத்தோ நிர்மல. சாதுக்கள் நிர்மலமாக இருப்பார்கள், எப்பவுமே தெளிவாக இருப்பார்கள். சாது ஸ்வரூபச்சி கேவல மனோனியா. அவ ஸ்வரூபத்தே இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் இப்ப இருக்கப்பட்ட குணம் அவளிடத்துல உண்டு. சகல தர்மா மதே தர்ம ஸ்வரூபீராகனேயா சுதர்ம. நம்முடைய சாஸ்திரங்கள் புராணங்கள் பெரியோர்கள் எல்லாருமே தர்மத்தை பத்தி விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. தர்மம்னா என்ன அதர்மம்னா என்னங்கிறதையும் சொல்லியிருக்கா. சாஸ்திரோக்தமாக எது இருக்கோ வேதோக்தமாக எது இருக்கோ நம்மளுடைய ரிஷிக்களும் பெரியோர்களும் எந்த மார்க்கத்தை காமிச்சு கொடுத்திருக்காளோ அதுல இருக்கிறது தான் தர்மம். இது மூணுத்துக்கும் அடங்காமல் எவன் இருக்கானோ அவன் தான் அதார்மிகன் அப்படின்னு சொல்லணும். தர்மம் அப்படிங்கிறது கடைபிடிக்க வேண்டிய வழி தர்மம். அதர்மம் அப்படிங்கிறது நான் எப்படி வாழக்கூடாதோ அந்த முறையை தவறி வாடுறது அதர்மமாக ஆகிறது. அந்த தர்மம் எது இருக்கோ அந்த தர்மத்திலேருந்து நாம் கடைபிடித்து எதை ஃபாலோ பண்ணுறோமோ அதுக்கு ஸ்வதர்மம் அப்படிங்கிறது பேரு. அதை சொல்றாரு இங்க. சகல தர்மாமதே தர்ம. எல்லா தர்மங்களுக்கும் வசத்தி எதுனா அவனுக்கு இருக்கக்கூடிய ஸ்வதர்மம் தான் எல்லா தர்மங்களுக்கும் வசத்தி. ஏன்னா அவன் எந்த சுதர்மத்தை இருப்பானோ அந்த சுதர்மத்தை அவன் இருந்துட்டானால் வேத விதித்தமாக சாஸ்திரோக்தமாக இருக்கக்கூடிய எந்த தர்மம் இருக்கோ அதை தானாகவே நிலைச்சு நிற்பான். அப்பேற்பட்ட சுதர்மம் இருக்கே, அந்த சுதர்மம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத ராமதாசர் இங்கே சொல்றார். ஸ்வரூபி ராகனேயா சுதர்ம. அவளுடைய ஸ்வரூபத்தில் நின்று இருக்கிறது தான் சுதர்மம். ஹேச்சி ஜானிஜே முக்கியவர்ம சாது லட்சணான்சே. சாதுடைய லட்சணங்கள் எல்லாத்தோடையும் ரொம்ப வசத்தியானது முக்கியமானது இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்கோ. தரிதா சாதுச்சி சங்கதி. இப்பேற்பட்ட லட்சணங்கள் உள்ளவர்கள் சாதுக்கள். அந்த சாதுக்களுடைய சங்கம் நம்மளுக்கு கிடைக்கணும். சாதுடைய அப்பேற்பட்ட சங்கம் நம்மளுக்கு கிடைச்சு கொடுத்தனா அப்புறம் காரணம் கொண்டு அந்த சங்கத்தை விடவே கூடாது. கெட்டியா பிடிச்சு வச்சுக்கணும். தரிதா சாதுச்சி சங்கதி. சாதுவுடைய சங்கத்தை கெட்டியா பிடிச்சு வச்சுட்டோமானால் ஆபசாச்சலாகே சுரூபஸ்திதி. அவளுடைய சங்கத்தில் தான் நம்ம இருந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்ததுன்னா அவ கூட இருந்ததுனாலேயே அவ கூட பழகின்றதுனாலேயே நாமும் அவளை மாதிரியே ஸ்வரூபஸ்திதிக்கு நாமும் போய் நினைச்சு நிற்போம். இது சாதுக்களுக்குனே இருக்கக்கூடிய ஒரு குணம். அவளுடைய சங்கமத்தை யாரு சேர்றாளோ அவளை கரையேற்றி விட்டு தன்னை போல அவளையும் ஆக்கி விடுறது அப்படிங்கிறதே சாதுவுடைய பெரிய உதாரணமான ஒரு லட்சணம். ஆபசாச்சலாகிய ஸ்வரூபஸ்திதி. அந்த ஸ்வரூபஸ்திதிக்கு போய் நிற்கிறதுக்கு ஏதோ ஒரு சாதனை பண்ண வேண்டிய தேவையே இல்லாமல் சாது சங்கத்தை இருக்கிறதே சாதனையாகவும் ஆயிடுறது, சாத்தியமாகவும் ஆயிடுறது. ஸ்வரூபஸ்திதி பானதி லட்சணே ஆங்கி. அதனால சாது சங்கத்தை கடைபிடிக்கணும். கடைபிடிச்சிட்டோமானால் தானாகவே நாம் ஸ்வரூபஸ்திதியை நோக்கி போக ஆரம்பிப்போம். நாம் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம்தான். சாது சங்கத்தை எக்காரணம் கொண்டும் விடாம இருக்கணும்.
சாதுக்கள் நம்மளுக்கு எந்த சொல்லித்தராளோ அதை அவ சொல்லி தரும்படி நம்ம சாதனையில இருக்கணும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஸ்வரூபஸ்திதினே பானதி லக்ஷணே ஆங்கி. அவ நம்மளுக்கு சொல்லித்தர அந்த ஸ்வரூபஸ்திதியே இருந்துட்டே நம்ம சாதனைகளை பண்ணினோமானால் அந்த ஸ்வரூபஸ்திதி முழுமுறையாக நம்மளுக்கு லபிக்கும். அந்த ஸ்வரூபஸ்திதி நம்மளுக்கு லபிச்ச பொழுது நம்மளை பார்த்தாலே லோகத்துக்கு தெரியும் இவன் ஸ்வரூபத்துல இருக்கான். ஐசி சாதுச்சி லக்ஷணே ஆங்கி பானதி நிரூபணே பரந்து ஸ்வரூபீராகானே நிரந்தர. சாதுக்கள் அவ சங்கத்தை போயிட்டோமானால் நம்மளுக்கு தானாகவே ஸ்வரூபஸ்திதி உண்டாகும் சொல்றோமே, அது எப்படி உண்டு பண்ணறா? அந்த ஸ்வரூபஸ்திதி அவ எப்படி உண்டு பண்ணறா அப்படின்னா, ஐசி சாதுச்சி லக்ஷணே ஆங்கி பானதி நிரூபணே. பலவிதமான உபன்யாசங்களும் பிரவச்சனங்களும் பள்ளி நம்ம நேரில் போய் ஒன்றுக்கொன்று அவர்கிட்ட உட்காந்து பேசினாலும் அப்பேற்பட்ட வசத்தியான உயர்ந்த விஷயங்கள் நம்ம இடத்துல பேசி பேசியே நிரூபணை அப்படிங்கிறது பிரவச்சனம், உபன்யாசம் அல்லது அவருடைய வாணி நம்ம கிட்ட பேசுறதே. நம்ம கிட்ட பேசியே பரந்து ஸ்வரூபி ராகானே நிரந்தரம். நம்மளை பேசியே ரொம்ப லகுவாக அந்த ஸ்வரூபஸ்திதிக்கு அழைச்சிட்டு போயிடுவார்கள். நாம் பண்ண வேண்டியது ஒன்னேன்னா, எந்த ஸ்வரூபஸ்திதிக்கு அழைச்சிட்டு போறாளோ அதுல நிரந்தரமா நாம் இருந்துட்டு இருக்கணும். அவ சொன்னத்தை கேட்டு இருந்தாலே போரும், அந்த ஸ்வரூபத்தை முழுக்க நம்ம அனுபவிச்சு விடலாம். நிரந்தர ஸ்வரூபி ராகாதா ஸ்வரூபச்சி ஹோயிஜே தத்துவதா. அவ எந்த ஸ்வரூபத்தை நம்ம நிற்க வைக்கிறதுக்காக இப்படி பேசுறாளோ அதுல நிரந்தரமா இருக்க ஆரம்பிச்சுட்டோமானால் கூடிய சீக்கிரம் என்னாகும், ஸ்வரூபச்சி ஹோயிஜே தத்துவதா, நாம் அந்த ஸ்வரூபத்தை அடைஞ்சிட்டு நாமும் அந்த ஸ்வரூபமாகவே ஆகி விடுவோம். மக லக்ஷணே ஆங்கி பானதா வேளனாய். அப்படி போயிட்டோமானால் அவள மாதிரியே நம்ம ஆயிடுவோம். அந்த சாதுக்களிடத்துல எப்பேற்பட்ட லட்சணங்கள் நம்ம பார்த்தோமோ அந்த லட்சணங்கள் நம்மளிடத்திலும் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துடாது. நாம் எந்த அளவுக்கு பரம விசுவாசத்தோடு அந்த சாதுக்கள்கிட்டையும் அதாவது சத்குருநாத்தால் கிட்ட போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸ்வரூபி ராகில்யா மதி அவகுண அவகேட்டி சாண்டதி. யாரு ஸ்வரூபத்துல நிலைச்சு நின்றுருக்காளோ அவளிடத்துல எப்பேற்பட்ட அவகுணமும் வராது. அவகுண அவகேட்டி சாண்டதி. தன்கிட்ட இதெல்லாம் அவகுணங்கள் இருக்கோ அதெல்லாம் தானே விட்டு எரிஞ்சுடுவார்கள். பரந்து யாசி சத்சங்கதி நிரூபண பாயிஜே. திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் ஆகணுமானால் உண்மையான சத்சங்கம் வேணும், உண்மையான சத்குருநாத்தாள் வேணும். உண்மையான சத்சங்கமோ உண்மையான சத்குருநாத்தாளோ யாருன்னா, தன்னுடைய நிரூபணங்கள், தன்னுடைய உபன்யாசங்கள், தன்னுடைய பேச்சுக்கள் எல்லாத்திலையும் நம்ம சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கோ, நம்ம பெரியோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காளோ, நம்முடைய மகர்ஷிக்கள்லாம் எது எடுத்து கொடுத்திருக்காளோ அதே தான் பேசுவார்கள். சகல சிருஷ்டிச்சாட்டாயி. ஆனா ராமதாசர் இவ்வளவு சொன்னப்புறம் சொல்றார், நான் இதெல்லாம் சொல்றேனே தவிர இந்த லோகத்துல எல்லாரும் ஒரு போல இல்லவே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா. பார்க்கறதுக்கு தான் ஒரு போல இருக்கோமே தவிர அவளுடைய குணங்கள் வெவ்வேறையா இருக்கு. குணங்கள் வெவ்வேறையா இருக்கிறதுனாலயே அவவா இந்த லோகத்தை அனுபவிக்கிறது வேற வேறையா இருக்கு. ஒருத்தருக்கு பிடிச்சது அதே விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. ஏன்? இவனுடைய அனுபவம் இந்த விஷயத்துல வேறையா இருக்கு, அவனுடைய அனுபவம் இந்த விஷயத்துல வேறையா இருக்கு. லௌகிகமான விஷயத்திலேயே இப்படி வேறுபாடு இருக்கு அப்படின்னா பாரமார்த்திகத்தையும் அந்த வேறுபாடு வந்துடுறது. ஒவ்வொருத்தனுடைய அனுபவிக்கக்கூடிய லெவல் வேறையா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தனும் ஒரே விஷயத்தை விதவிதமாக, பல பேர்கள் ஒரே விஷயத்தை பலவிதமாக அனுபவிக்கிறார்கள். சகல சிருஷ்டிச்சாட்டாய். இது சிருஷ்டி முழுக்க நம்மளுக்கு கவனிக்கலாம். அனுபவ ஏகசீனாகி. அனுபவம் அப்படின்னு சொல்றது ஒரே மாதிரி இல்லை. அனுபவிக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒண்ணுதான், அது ஸ்வரூபம். ஆனா அனுபவிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னால் ரொம்ப நிறைய வித்தியாசங்களா இருக்கு நமக்கு பார்க்கறதுக்கே. ஜோ போலி ஜேல சர்வஹி புடியில சமாசே. அதனால இந்த லோகத்துல அனுபவம், விதவிதமான அனுபவங்கள்,
விதவிதமாக அனுபவிக்கிறவர்கள் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது அர்த்த சமாசத்தை நான் சொல்ல போறேன். கோனே ஸ்திதினே ராகாதி கைசா அனுபவ பாகாதி. அது சொன்னதுக்கு அப்புறம் என்னாகும், இந்த லோகத்தோ ஒவ்வொருத்தரும் லோகத்தையோ பாரமார்த்திகத்தையோ கூட ஒவ்வொருத்தரும் எப்படி அனுபவிக்கிறா அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் சாதுக்கள் அந்த விஷயத்தை எப்படி அனுபவிக்கிறாங்கிறத பார்க்கணும். அதுக்காக தான் அந்த அனுபவங்களை பத்தி சொல்ல போறேன். ஏதோ இந்த லோகத்துல விதவிதமான அனுபவங்கள் இருக்கே, விதவிதமா அனுபவிச்சுட்டு இருக்காலே, வம்பு பேசுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். அதை நான் சொல்லறதுக்கு காரணம் என்னன்னா, லோகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சினதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து சாது எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தோமானால் அந்த சாதுல திருஷ்டிகோணம் என்னன்னு புரியும். கோனே ஸ்திதினே ராகாதி, தான் ஸ்வரூப ஸ்திதியில இருந்திருக்கிறவர் கைசா அனுபவ பாகாதி, அவர் எப்படி இதை அனுபவிக்கிறார் பார்த்தோமானால் நாம் அந்த விஷயத்தை எப்படி அனுபவிக்கிறோம், ஒரு சாது அதே விஷயத்தை எப்படி அனுபவிக்கிறார் அப்படிங்கிற வேற்றுமை மனசுக்கு புரிஞ்சுவிடும் இல்லையா? புரிஞ்ச பொழுது நம்ம எப்படி இருக்கணுங்கிறதையும் தானாவே புரிஞ்சுப்போம். ராமதாஸ் மனே ஸ்ரோதி அவதான தேனே. அதனால அப்பேற்பட்ட அனுபவங்களை பற்றி அர்த்த சமாசத்தை சொல்ல போறேன். ஸ்ரோதாக்களே எல்லாரும் வந்து தன்னுடைய கவனத்தை முழுசா கொடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தை நன்னா கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிஷ்ய சம்வாதமாக இருக்கக்கூடிய தாஸ்போதம் அதுல 8வது தசகத்துடைய 9வது சமாசம் இதோட பூர்த்தியாகுது. அடுத்த சமாசம் அந்த அனுபவங்களை பற்றி பேச போறோம்னு சொன்னாரு. சூன்யத்துவ நிரசனம் அப்படிங்கிற சமாசம் நாளைக்கு தொடரும். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம